அல்லாஹ் பல மலக்குமார்களை படைத்துள்ளான். ஆனால் புகழ்பெற்ற 4 மலக்குமார்கள் உள்ளன. ஒன்று, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிவஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை நபிமார்களுக்கு எடுத்துரைத்து நபி அவர்களிடம் அல்லாவின் வேதத்தை கொண்டு சேர்ப்பவர். 2, ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிவஸல்லம். அவர்கள் சகல படைப்புகளுக்கும் இரணம் மற்றும் மலையை கொண்டுவரும் பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு கீழ் எண்ணிலடங்காத வானவர்கள் வேலை செய்கிறார்கள். சிலர் மேகங்களில் பொறுப்பிலும் சிலர் காற்று, மின்னல், இடி, கடல், குளம், ஆறுகள் முதலியவற்றின் பொறுப்பில் இருக்கிறார்கள். அவை அனைத்தும் அல்லாஹ்வின் கட்டளையின்படியே செய்கிறார்கள். 3, ஹஜ்ரத் இஸ்ராபில் அலைஹிவஸலாம். அவர்கள் கியாமத் நாளில் சூர் ஊதுவதற்காக தயாராக உள்ளார். அவர் சூர் ஊதும் பொழுது அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகளும் அழிந்துவிடும். 4, ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிவஸலாம். அவர்கள் மனிதர்கள் மற்றும் உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பொறுப்பில் உள்ளார். அவருடன் எண்ணில் அடங்காத மலக்குமார்கள் வேலை செய்கிறார்கள். உண்மையான முக்மீன்களின் உயிரை கைப்பற்றும் போது அழகிய முறையிலும் அழகிய வானவர்கள் அவர்களின் உயிரை மிருதுவான முறையில் கைப்பற்றுவார்கள். அதேபோல் நிராகரிப்பாளர்களின் உயிரை கைப்பற்றும் போது பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தில் அவர்களின் உயிரை கைப்பற்றுவார்கள்.